வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிகள் நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதவர்களுக்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக ஏற்பாடு செய்த வேந்தர் டிவி நிர்வாகத்தினர்களுக்கும், பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், மற்ற அனைவருக்கும், கோடான கோடி ரசிக பெருமன்றங்களுக்கும் லட்சக்கணக்கான உங்களுடைய பேராதரவு, மிக மகிழ்ச்சியும் நன்றிகள். இந்த வாரம் 30/12/2024 5/1/2025 எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்கள். மார்கழி 15 முதல் மார்கழி 21 வரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களை வார பலன்களை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த புத்தாண்டு பலனை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள். அதில் இந்த தீபம் ஏற்றுறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு தீபத்திற்கு என்ன மகிமைன்னு. அது எல்லா கோயிலையும் எழுதியிருப்பாங்க. தீபம் இந்து சமுதாயத்தின், இந்து குடும்பத்தின் தத்துவம். தீபம் இல்லாத ஒரு சாமி கும்பிடுதல் என்பது வேஸ்ட். கற்பூர தீபமாகட்டும், எண்ணெய் தீபமாகட்டும், நெய் தீபமாகட்டும், ஏதாவது ஒரு தீபம். நெருப்பு அந்த இடத்தில் மிக முக்கியம். பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு அவ்வளோ முக்கியம். அதனால தான் தீபம், தீப ஒளி பூஜையில் பிரகாசத்தை ஏற்படுத்துவதோடு மனதை தெளிவுபடுத்தும். அதனால தான் அதில் அகல் தீபத்துக்கு ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஐம்பொன் தீபம் ரொம்ப நல்லது. ஐம்பொன்னா பஞ்சலோகத்தினுடைய அமைப்பில் 5 பொண்ணும் சேர்ந்து அதில் அந்த மாதிரி விளக்கெல்லாம் இன்றைக்கும் உண்டு, கிடைக்கும். அந்த மாதிரி அந்த தீப ஒளி வந்து ரொம்ப நல்லது கொடுக்கும். அதில் நிறைய இருக்குது. எளிமையாக ஒத்தப்படையில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது வந்து பிரமாதத்தை கொடுக்கும். அதில் லாபம் நஷ்டம் லாபம்னு கொண்டு வரணும். லாபத்தில் ஏற்றுவது தான் விசேஷம், மறந்துடாதீங்க. அதில் ஒரு தீபத்துக்கு ஒரு மகிமை என்பதை போல் ஒத்த தீபத்துக்கே அவ்வளோ மகிமை. 3, 5, 7 எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஏற்றலாம். கோயிலில் ஏற்றுறது விசேஷம். வீடுகளில் ஒரு 5 அகல் தீபம் ஏற்றிடுங்க போதும். இல்லைன்னா 5 விளக்கு ஏறிடணும். காமாட்சி விளக்குலேருந்து மொத்தம் அந்த கணக்கு. இல்லைன்னா காமாட்சி விளக்கு 2 குத்து விளக்கு. அது அற்புதத்தை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? பெரிய பலத்தை கொடுக்கும். ஒரு தீபம் ஏற்ற மன அமைதி கிட்டும். 3 தீபம் ஏற்ற கல்வி அறிவு உண்டாகுமா? இதெல்லாம் கோயிலில். 9 தீபம் ஏற்ற நவகிரக தோஷம் நீங்கும். எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். 12 தீபம் ஏற்ற ஜென்மராசி தோஷம் நீங்குமா? 18 தீபம் ஏற்ற திருமணம் கைகூடும். இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி கோயிலில் போய் ஏற்றணும். 27 தீபம் ஏற்ற நவகிரக தோஷம் நீங்கும். எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கிடுன்றாங்க. 48 தீபம் ஏற்ற தீராத நோய் தீருமா? 108 தீபம் ஏற்ற நினைத்த காரியம் கை கொடுக்குமா? 108ன்னா நீங்கள் தான் ஏற்றணும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஏற்றலாம். அதுதான் நம்ம ஆளுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இவ்வளோ தீபம் நான் எப்படி ஏற்றுறது? எல்லோரும் உங்கள் சொந்தக்காரங்க ஃபேமிலியெல்லாம் ஏற்று மொத்தமாக கணக்கு போட்டு ஏற்றணும். நீங்கள் தான் ஏற்றினா சாமி கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் அந்த பலன். 504 தீபம் ஏற்ற கடன் தொல்லை தீருமா? எப்படிப்பட்ட கணக்கு கொண்டு வராங்க பாரு. 1008 தீபம் ஏற்ற அத்தினி அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், சந்தான பாக்கியம், அத்தினி பாக்கியமும் கிடைக்குமா? இதெல்லாம் தீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கங்கள். நமக்கு இதுக்கெல்லாம் சரி வராதுன்னா ஒரு தீபம் ஏற்றுங்க. உங்களை யாரும் குறை சொல்லலை. சுத்தமான தீபம், சுத்தமான அகலில் ஏற்றுங்க. அதாவது ஒவ்வொருத்தராக
நீங்கள் ஒரு வாட்டி ஏற்றுறத கணக்கு வச்சிங்கன்னா கூட போதும். மந்திரங்கள் 1,08 முறை சொல்லணுன்னா ஒரே டைமில் உட்காந்து சொல்ல முடியுமா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் சொல்கிறது கணக்கு அது. அதனால தான் சிலவங்களாம் மாலை வச்சு 108 முறை அந்த ஜபம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. 108 ஜபம், 1008 ஜபம், 1,08 ஜபம்லாம் பவர் கூடும், இன்க்ரீஸ் ஆகும், டெவலப்மெண்ட், சுபிச்சம் ஏற்படுமா. தினமும் நீங்கள் ரெகுலராக ஏற்றின்னு வந்தாவே அது கணக்கில் வருமா? தெய்வத்துக்கு தெரியும் எல்லா கணக்கும். தீபம் ஏற்றுறது ரொம்ப முக்கியம். அதே போல் மாதத்துக்கு ஒரு நாளாவது யாருக்காவது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடு. ஒரு நாளாவது பசுமாடுக்கு சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடு. வெளிநாட்டில் இருந்தாலும் தீவனம்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும். அபிஷ்டம் பெரிய அளவுக்கு அனுகூலம், பெரிய அளவுக்கு ஏற்றம், சந்தோஷம், அபிரிதமான முன்னேற்றம் ஏற்படுமா? புரியுதா உங்களுக்கு? உத்தியோகத்தில் அற்புதத்தை ஏற்படுத்துமா? தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுமா? தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீருமா? இதெல்லாம் எதனால்? தீபம் ஏற்றுவதனால். தீபம் மனதார பிரார்த்தனை செய்வோம். பிரம்ம முகூர்த்தத்திலலாம் ஏற்றுவாங்க. குளிக்கணும் அதெல்லாம் கிடையாது, கை கழுக்கணும் குளுக்கணும் அதெல்லாம் கிடையாது. மனசார கை கால் கழுவிட்டு ஏற்றினாவே போதும். மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஏன் விசேஷம்னா, எல்லா கோயில்லையும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதனுடைய வேலை நடக்கும். அதனால தான் இருக்கிறதுலே மார்கழி பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷம். எல்லா பிரம்ம முகூர்த்தம் நல்லது. அதில் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் எல்லா தெய்வ சன்னிதானங்களும் திறந்துருக்குமா. எல்லா கோயிலும் மார்கழியில் தான் 4:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை 5 மணிக்காவது ஆரம்பிச்சிடுவாங்க. சில கோயிலில் 3 மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் டெய்லி ஏற்ற முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் கவலைப்படாது. நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு நாளாவது ஏற்றுங்க. அப்போ 4 நாள் தான் ஆகும் மாதத்துக்கு. அதை ரிப்பீட்டாக கொண்டு வாங்க. முதல்ல ரொம்ப சலிப்பாக இருக்கும், ஏற்றி பாருங்கள். ஏற்றி ஒரு சந்தோஷமாக பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள், 48 வாரம் ஜம்முன்னு வரும் வாழ்க்கை. ஏதாவது ஒரு ஃபீல்டில் உங்களை காப்பாற்றிடும். மந்திரம் தெரிய வேணாம், ஒன்றும் தெரிய வேணாம், சாமி கும்பிட வேணாம், எதுவும் பண்ண வேணாம், சாமி படம் இருக்க வேணாம், எதுவுமே இருக்க வேணாம். ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு இடம் வேணும். அது தரையாக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், திண்ணையாக இருக்கலாம், அலமாரியாக இருக்கலாம். கை கால் கழுவிட்டு மன சுத்தத்தோடு ஏற்றினா போதும். பல் விளக்கணும், தலை குளிக்கணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. பஞ்சமா பாதகமும் தோஷமும் நீங்குமா பிரம்ம முகூர்த்தம். அதே போல் பசுமாடுக்கு சாப்பாடு. 1 கோடி ரூபாயில் ஹோமம் பண்ணாலும் பிதிரு தோஷம் இதெல்லாம் கர்மா தீராது. பசுமாடுகளுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் தீருமா. பசுமாடு வாங்கி கொடுக்குறேன் கோயிலில் கொடுத்து அந்த மாடு நொடிஞ்சு அதுக்கு தீனி போடாமல் விட்டால் அந்த பாவம் உங்களுக்கு வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பசுமாடு கொடுத்துட்டேன், காராம்பசு கொடுத்துட்டேன், கண்ணுக்குட்டி கொடுத்துட்டேன், அது உங்கள் எதிரில் ஒரு 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு எதுன்னா அதை பார்க்கணுமா, மெயின்டைன் பண்ணணுமா. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன், என்னை இந்த இடத்துல கோயிலில் விட்டு, இந்த கோயிலுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுங்களுக்கு ஏன் வத்தலம் தொத்தலாம் இருக்குது. தனியார் கோயில் மாடுகளுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாடுகளுக்கும் அதில் சில கோயில் நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த பாவம் நமக்கு வரக்கூடாதான். ஸோ தீபம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். அதனால தான் தீபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். என்னால் முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த நாள் காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9, அதே போல் குளிகை நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. குளிகை வந்துடும், எல்லா கேலண்டர்லையும் இருக்கும். அதெல்லாம் வளருமா, வளர ஆரம்பிச்சிடும். தீபம் ஏற்றிக்கினே பழக்கப்படுத்துங்க. குளிகை நேரத்துலலாம் அப்படியே டெவலப்மெண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வருவீங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம், அதாவது 30/12/2024 5/1/2025 எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். அலர்ஜி, சளி தொந்தரவு, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உடம்பு வலி, கால் வலி, முட்டி வலி எல்லாம் வரும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்ல ஓய்வு வேணும். அந்த ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஐயோ அவங்க வருத்தப்படுவாங்களோ, இவங்க வருத்தப்படுவாங்களோ. வருத்தப்பட்டால் படட்டுமே சார், உங்களுக்கு முக்கியம் உடம்பு தானே. குடும்பத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்குறீங்களா? அப்புறம் எப்படி தான் உங்களுக்குன்னு சில நேரத்தை ஒதுக்குங்க. இந்த வாரம் தான் கொடுத்துட்டீங்க, அடுத்த வாரத்தில் இருந்தால் கொஞ்சம் புத்திசாலியாக இருங்க. ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னா முடியாதுன்ற. பண வரவுக்கெல்லாம் அனுகூலமான அமைப்பு. படிப்படியாக நிம்மதி ஏற்படும், பெரிய கௌரவம் ஏற்படும். ப்ராஜெக்ட் எடுத்து செய்வீர்கள். ஒரு மாதிரி மன இருத்தத்தோடு ஒருத்தர் மேலே இருப்பீங்க. அவங்க நிறைய ஏதாவது மனத்துவங்கள், மன கஷ்டம்லாம் பட்டாலும் ஏதாவது 1, 2 நல்லது செஞ்சுருப்பாங்கன்னு அதை நினச்சிட்டு அப்படியே போயிடுங்க. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் காணப்படும். அது நிறைய விஷயத்துக்கு நல்லது காணும். தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் காணப்படும். புத்திசாலித்தனமான அமைப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். வாடகை விடுறது, நிலம் வாங்கிறது, இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டப்புன்னு நல்ல விஷயங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் மேன்மையடையும். பயணங்கள் இனிதாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள், உத்தியோகம், தொழில், அரசு துறை, அரசியல்வாதிகள் கோவப்பட்டிங்கன்னா கெட்டுது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லாம் சுபகாரியம் டக்கு டக்குன்னு தை மாதம் ஆரம்பிச்சோன்னு செஞ்சிடணும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ட்ராவல் வந்தால் எடுத்துக்குங்க ஐயா. ட்ராவல் நல்லது உங்களுக்கு. ஹெல்த்து சரியில்லைன்னா மட்டும்தான் பயப்படணும். மற்றபடி அதனால் நல்ல வருமானம், நல்ல பேர், நல்ல புகழ்லாம் கிடைக்கும். நவகிரகத்தில் குரு பிடிச்சிக்குங்க, பலம் கொடுக்கும். மன பயம் போக்கும். தலைவலி, ஒத்தவலி, கண், நரம்பு கோளாறு, தூக்கத்துலேருந்து ஏந்துக்கினது, பயப்படுறது, கெட்ட கெட்ட கனவாக வர்றது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு கொஞ்ச நாளாக தொந்தரவு பண்ணும். அபிராமி அந்தாதி 40வது பாட்டு படிக்கணும். பிள்ளைங்களால் ஒரே பிரச்சனையெல்லாம் இருந்தால் அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 படிக்கணும். அதான் சொல்லிக்கினே இருக்கணும். சிம்பிளாக தானே சொல்கிறேன். கனகதாரா சோத்திரம் கேட்கணும். இப்போல்லாம் செம்ம பணம் வரும் உங்களுக்கு. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். புரியுதா ரிஷபம்? பெரிய அனுகூலம் கிடைக்கும். தொழில் முறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும்
எல்லாருக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். லீகல் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ரிஷபம் அதீத கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடம் வச்சுக்கவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் சகல விதத்தில் நன்மை தருமா. யாருக்கு? ரிஷபத்துக்கு தான். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தருமா. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, கோபத்தாப்பப்படாமல் இருப்பதெல்லாம் ஏற்றத்தை தருமா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மிதுனம். மிதுன ராசிக்காரங்கள் எதே முக்கியம்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு. சளி தொந்தரவு, இஎன்டி, சைனஸு, ஒத்த தலைவலி, அலர்ஜி, ஃப்ளூவு, காய்ச்சல் இதெல்லாம் வருமா. டக்குன்னு ஏதாவது ஒரு உணவு ஒத்துக்காமல் லூஸ் மோஷன்லாம் ஆகுமா. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஹெல்த் ரொம்ப கவனம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், இரத்த பந்த உறவுகள் அனுகூலம், பெரியவர்கள் விஷயத்தில் ஏற்றம், மனதில் இந்த பாரம் நீங்கிறது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, மரண பயம் நீங்குவது, சர்ஜரி கிரிஜரிலாம் கிளியரன்ஸ் ஆகிறது, பழைய கடன்கள் செட்டில் ஆகிறது, புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடனாக இருக்கிறது, உறவு முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது. நீங்கள் தான் வெள்ளக்கொடி காட்டணும், அப்போ தானே தீரும். இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். யார்? மிதுனம். பண்ணிங்கன்னா நல்லா ஆகிடும். ஒரு மாதிரி சந்தோஷம் கூடும். ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியோட நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் நிலை மிக முக்கியம். குடும்பத்தில் தகராறு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப தகராறே ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம் அதிக கவனமாக இருக்கிறது யார்? மிதுனம். புரியுதா? தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்லது இருக்கும். அது பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக ஆச்சரியத்தக்க அளவுக்கு நல்லது கிடக்கும். ஒரே தகராறில் இருப்பீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. புரியுதா? அடுத்தது மிதனத்துக்கு என்ன? வீட்டில் வெள்ளை கொடியெல்லாம் இல்லை, வெள்ளை பெட்ஷீட்டு. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த ஆப்போசிட் செக்ஸால் தொந்தரவு வருமா. வேலையில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் நீங்கள் அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. உங்கள்கிட்ட வேலை செஞ்சால் கூட அவங்க தவறாக பண்ணாங்கன்னா எமோஷனலாக பேசுகிறத விட்டுருங்க. எமோஷனால் கஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகராசிக்காரங்களுக்கு என்ன? நவகிரகத்தில் சனி ரொம்ப நல்லது. அப்பப்போ சனிக்கு போய் தீபம் ஏற்றினவே நல்லது. திடீர்னு அதிர்ஷ்டம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இதில் கவனமாக இருக்கணும். முதுகு, வயிறு அதில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொழில் அற்புதமான அமைப்பு காணும். சுபகாரியெல்லாம் டக்குன்னு முடிச்சுக்கணும். மே மாதத்துக்குள்ளே டக்குன்னு சுபகாரியம் நடக்கும். ப்ரமோஷன் தடை நீங்கும். புது தொழில் கிடைக்கும். புது கௌரவம் கிடைக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். கொடுத்த பாக்கி குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. வண்டி வாகன மாற்றங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ராசி யார்? கடகம். பெற்றோர் பெரியவருடன் தேகாரைக்கும் கொஞ்சம் கவனம். உறவினரால் தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படும். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்கள், அரசு துறையினர்கள், அரசியல்வாதிகள் டக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் எல்லாரையும் திக்குமுக்காட செய்யும். என்னடா இந்த ஐடியாலாம் நமக்கு தெரியலையேன்னு யோசிக்கும். பெரிய பவர்ஃபுல்லான அமைப்புக்கு வரும். பூமி சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பதெல்லாம் ஏற்றத்தை தரும். எல்லா விதமான ஏற்றம் அனுகூலத்தை தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். போராத வேறு என்ன வேணும்? டப்புன்னு நல்லது நடக்கும்.
அஷ்டம சனி முடியக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் 9ஆம் மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் அந்த தாக்கம் இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். வண்டி பயணங்கள், பெரிய இடத்துல பெரிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களெல்லாம் கவனமாக இருக்கும். எல்லாமே தப்பாக பேசுகிறது, கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுவது அதெல்லாம் கொஞ்சம் வேணாம். எதுக்குன்னா தேவையில்லாத நல்ல பகையை உருவாக்கிடும், நிறைய சாபம் வாங்க வேண்டியதாகிடும். அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சிம்மத்துக்கு என்ன? பிள்ளைகள் அமைப்பில் ரொம்ப கவனம். பூர்வ புண்ணியத்தில் சூரியன் இருப்பதனால் ரொம்ப கவனம். நவகிரகத்தில் சூரிய வழிபாடு மிக மிக முக்கியமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஹார்மோன் குறைபாடுகள் கண்டிப்பாக. அடிவயிறு கழிவுகள் பாதையில் மிக கவனம். சிலருக்கு கீழ் முதுகில் பிரச்சனை வருமா, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். நான் சிம்ம ராசி தெரியுமா? எல்லாருக்கும் தான் தெரியும். நேரம் சரியில்லைன்னா எல்லா ராசியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மோசமான நேரம். தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா. வேலை செய்கிறவங்கக்கிட்ட, உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்ட, மேலதிகாரிகள்கிட்ட, கீழதிகாரிகள்கிட்ட, முதலாளிங்கக்கிட்ட, எல்லார்கிட்டையும். குறிப்பாக அரசு துறை உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள்லாம் அதிக கவனம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்கள் இவர்களெல்லாம் நல்ல லைம்லைட்டுக்கு வருவார்கள். ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள், மியூசிக்கில் இருப்பவர்கள், டான்ஸில் இருப்பவர்கள்லாம் பேர் புகழ் கிடைக்கும், கௌரவம் ஏற்படும். மற்ற எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சம் நஞ்சம் பார்த்துக்கூடாது, அந்தளவுக்கு கவனமாக இருக்கணுமா. தொழில் ரீதியாக சின்ன வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். கூட்டு தொழில் செய்பவர்கள், புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், தெரியாத ஃபீல்டெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, அதை வாங்கி விற்கிறது, இதை வாங்கி விற்கிறதெல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. சிம்மராசி புரியுதா? கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்னது? நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு ரொம்ப நல்லது. செவ்வாயை கும்பிட 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 பலமாயிடும். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் அதிக கவனம். ரத்தத்தில் கோளாறு ஏற்படுமா, பிபி, சுகரு, லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோக்ளோபின் எல்லாம் பார்த்துக்கணும். ரத்தத்தில் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் வருமா, உஷாராக போயிட்டு வாங்க. சானிடைசர் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரங்களாம். 7ஆம் இடத்தில் ராகு இருக்குல்ல, குடும்பத்தில் பார்த்துக்கங்க. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க என்ன பண்ணார் தெரியுமான்னு கதை பேசுங்க. எல்லாம் கரெக்டு, அவங்க தான் பண்ணணும்னு கிரகம் சொல்லுது. அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டிங்கன்னா கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் அதில் பத்திரமா இருங்க. கன்னிக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரியங்கள், திருமணத்து அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, பூமி விற்பது, நகை வாங்குவது எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். தொழில் ரீதியாக அபிருதமாக இருக்கும். ஏற்றம் பெறக்கூடிய ராசி எது? கன்னியா ராசி. ஸோ பதட்டம் இல்லாமல் இருக்கலாமா. ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுமா. யாருக்கு? கன்னிக்கு தான். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, அபிருதம், வார்த்தைகள் எல்லாம் கூடும். தயவுதாட்சணை இல்லாமல் குடும்பத்தில் மட்டும் கவனம். பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களுக்கு துணை பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாம் வருவாங்க, குடும்பத்தை கற்று விட்டு போயிடுவாங்க.
நான் சொல்கிறது கொஞ்சம் தமாஷாக இருக்கும், அப்புறமா தான் நடக்கிறச்ச புரியும். ஐயோ செல்வி அன்றைக்கே சொன்னாருன்னு. உங்களுக்குள்ள பிரச்சனை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இப்போ தாத்தா பாட்டி பிள்ளைங்கள்லாம் பேசி தீர்த்துக்குங்க. இல்லை அவங்க கூட வேணாம், நீங்களே பேசிக்கலாம்ல, அதை மட்டும் பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா. சுக்கிரன் வழிபாடு. அபிர்தம் ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு சந்தோஷம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீர்வது, ஏற்றம் பெறுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அனுகூலம், வியாபாரத்தில் அனுகூலம், மேலதிகாரிகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, பூமி விற்பது, வாங்குவது, ஏற்றம், யோக பலங்கள் எல்லாம் காணப்படும். திடீரென்று வயிற்று உபத்திரம் காணப்படும். சனி தாக்கம் இருப்பதனால் ஜீரண உறுப்பு நல்லா சாப்பிட்ருவீங்க, இல்லை டக்குன்னு டயட்டுன்னு இவங்க டப்புன்னு ஒரு வெட்டுருவீங்கள்ல, மாட்டிப்பீங்க. இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றச்ச பாருங்கள், கெட்டுப்போன பழத்தை சாப்பிட்ருவீங்க. அதை இல்லை இந்த சைடு மட்டும் கட் பண்ணிட்டு போட்டால் சாப்பிடலான்னு வேண்டாம், பார்த்துக்குங்க. நிறைய மோர் குடிக்கக்கூடிய அமைப்பு இப்போ. வயிறு தான் தொந்தரவு பண்ணுமா. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து. வயிற்றுக்கேற்ற உணவு முறைகள், வயிற்றுக்கேற்ற மருந்துகள், நல்ல டாக்டர் எல்லாம் பார்த்துக்குங்க. வண்டி வாகனம் மாற்றம், புதிய முயற்சி, கடல் கடந்து செல்வது, மகான்கள் தரிசனம் ஆச்சரியமாக இருக்கும். உங்களே கூப்பிட்டு திடீர்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் சில கோயில்களெல்லாம், மடாதிபதிகள்லாம். இந்த பூ வச்சுக்கோ, என்னப்பா நல்லா இருக்கியான்னு கூடுவாங்களாம். ஒரே பிரமிப்பாக இருக்கும். என்னடான்னு மே மாதத்தில் வரக்கூடிய குரு இப்போவே உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார். நிறைய கோயிலுங்களுக்கு போவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். விடுபட்ட கோயில் திருப்பணியெல்லாம் பண்ணுவீங்களாம். உங்களே கூட்டின்னு போவாங்களாம். வாங்க நீங்கள் வந்து ஒரு செங்கல் வைங்க, நீங்கள் ஒரு மண் வாங்கி கொடுங்க, ஒரு சிமெண்ட் வாங்கி கொடுங்க, இந்த செலை வாங்கி தரீங்களான்னு கேட்பாங்களாம். செஞ்சுருங்க, கஷ்டப்பட்டாவது செஞ்சுருங்க, நல்லது நடக்கும். இது உத்தரவு. இது தெய்வம் கூப்பிட்டு உங்களை பண்ண சொல்லுது. புரியுதா? ஆச்சரியம், அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற சகல விதத்தில் ஏற்றம். கடல் கடந்து தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு ஏற்படுவது ஆச்சரியம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங், மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை, ஃபாரின் போகிறது, அங்கேருந்து வேறு ட்ராவல் பண்ணுது, அந்த ஊரில் நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, போகிறாதா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். விருச்சகத்துக்கு எது? நவகிரகத்தில் புதன் வழிபாடு தான். அப்போ தான் மன பாயத்தை குறைக்கும், அலர்ஜி போகும், கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் போகும். போகணும்னா மருந்து நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. இது வரைக்கும் ஏதாவது மருந்து எடுத்துருப்பீங்க, சரி இருக்காது. பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர்னு தொண்டையில் பிரச்சனை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளான சண்டைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, கவனம் கவனம் கவனம். அதே சமயம் லாபம், சந்தோஷம், அசையமசைய பொருள் சேர்க்கை, புது கௌரவம் வருவது, மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குரு பார்வை இருப்பதனால் அனுகூலம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். குரு வக்கரகதியாக இருந்தாலும் உங்களுக்கு சுபிட்சத்தை தருவார், செல்வாக்கை கூட்டி கொடுப்பார். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது நல்லது ராசா. அதில் மட்டும் கோபப்படாதீங்க. நீங்கள் ராணியாக இருங்கள், யாராக இருங்கள், ஆனால் கோபத்தில் வார்த்தையை பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வேலையாட்களால் பிரச்சனை வருமா? வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அற்புதமான அமைப்பு. மன அழுத்தம் ஏற்படும். மெடிடேஷன் கற்றுக்கணும். விருச்சகம்னா மெடிடேஷன் கற்றுக்கணும், கடகம்னா மெரிச்சகம் கற்றுக்கணும், ரிஷபம்னா கற்றுக்கணும். சந்திரன் நீச்சம், சந்திரன் உச்சம், சந்திரன் ஆட்சி, கவனம். சந்திரன் சம்பந்தப்பட்டது அற்புதமான அமைப்பை தரும். பௌர்ணமிக்கு மட்டும் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் இல்லை, எந்த காலத்திலும் பௌர்ணமி எடுக்காது.
அம்பாள் வழிபாடு தான் பகல விதத்தில் ஏற்றம். அம்பாள் அம்பாள், பார்வதி பார்வதி பார்வதி, அபிராமி அபிராமி என்று எல்லா பார்வதியும் அபிராமியாக நினைத்து வழிபாடு செய்வது. அபிராமியில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் கற்றுக்கொண்டாலும் அல்லது கடைசியாக இருக்கக்கூடிய நூற்பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வழி அண்டமலம் புத்தாலை மாதளம் புணர்தல் பூடங் காத்தாலை அங்கு சம பாசம் குசும்பு கர்மம் அங்கை சத்தலை முக்கணி தொழுவோருக்கு ஒரு திங்கிலே என்று சொல்லக்கூடிய அபிராமி மந்திரத்தை கேட்டாலே படித்தாலோ கேட்டாலோ இந்த வாரம் இல்லை, எல்லா வாரமும் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. யோக பலம், அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம், நவகிரகத்தில் இருக்கிற சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை போக்கும். ஆஹா என்று மனதில் தெம்பு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். ஐயா, யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம், கழுத்திலிருந்து நரம்புகள், முதுகிலிருந்து நரம்புகள், பாத வலி படாத பாடுபடுத்தும். காலை தரையில் வைக்கவே முடியாது, ரொம்ப அழுவீங்க. உடனே டாக்டரை பார்த்துருங்க. ஆயுர்வேதிக் பார்க்குறீங்களோ, சித்தா பார்க்குறீங்களோ, ஹோமியோ பார்த்துறீங்களோ, டாக்டரை பாருங்கள், ஜோசியரை பார்க்காதீங்க. பாத வலிக்கு என்ன பரிகாரம்னு போய் கேட்காதீங்க. தேகத்தில் வலி வருவதும் தேகத்தில் உபத்திரம் வருவதும் தான் ஜோதிடம். அதை தீர்ப்பதற்கு மருத்துவர்கள் தான். நல்லா புரியுதா? இந்த கிரகம் கெடுது, இந்த நோய் வரலான்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. தெய்வ வழிபாடு சொன்னாலும் நீங்கள் போய் மருத்துவரை பார்த்தா தானே சரியாக வரும். தெய்வ வழிபாடு எதுக்குன்னா நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பதற்கும் சீக்கிரமாக நம்பிக்கை ஏற்படுவதற்கும் தான் தெய்வ வழிபாடு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோபம் வரும். துணை அல்லது துணைவர் நிறைய ட்ராவல் பண்ணுவார், ஆனால் உங்களுக்காக தான் பண்ணுவார். உங்கள் மீது பாசம் கொண்டு தான் செய்வார். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம், திடீர் பணவரவு வரும். ரொம்ப நாள் கனவு பிள்ளைகளுக்கு செய்து கொடுப்பீர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கு செய்து கொடுப்பீர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கவனம். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தை, பல விதத்தில் நம்பிக்கையும், பல விதத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து ஏற்றம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தனுசு ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் சகல விதத்திலும் கவனம் கவனம் கவனம். குறிப்பாக அரசு துறையினர் தவறே செய்யவில்லை என்றாலும் யாராவது போட்டு கொடுத்து உங்கள் மீது பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் வேலை செய்வதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகனங்கள் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனம். இரவு நேர பயணங்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வாக்குவாதத்தை எந்த இடத்துல வைத்துக் கொள்ளாதீர்கள். தெரியாத நபர்கள் பேச்சை நம்பி மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீடியோ காலில் யார் வந்தாலும் அவர்கள் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லை என்றால் எடுக்காமல், அவர்கள் நார்மல் காலில் வந்த பிறகு கூட பேசிவிட்டு பாருங்கள். இல்லை என்றால் அதுவும் உங்களுக்கு ஒரு தொந்தரவு வருவதற்கு இந்த கிரக அமைப்பில் காரணம் இருக்கிறது. ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். யோகம், அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம் எல்லாம் ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சுபவிரயத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். 12இல் சூரியன். மார்கழி மாதமே நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை எல்லாம் போக்குவரத்துக்கு நீங்கள் முயற்சித்தால் நடக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக பற்கள் விஷயத்தில் கவனம். காது மூக்கு தொண்டை கவனம். தொண்டை பகுதி கவனம். தொண்டையிலிருந்து செல்லக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். வலிக்கு விழுகிறதெல்லாம் காணப்படும். வழுக்கலான இடங்கள், படிக்கட்டு தடை பண்ணுறது பார்த்துக்குங்க. பேண்ட்டு தடுக்கிறது, வேஷ்டி தடுக்கிறது, புடவை தடுக்கிறது, பாவாடை தடுக்கிறது, தலையை போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா? யார்? மகரம். கொஞ்சம் பார்த்துக்குங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. வியாபாரத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். வியாபாரம் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் அனுகூலத்தை தரும். புது தொழில் தொடங்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். வேற்று மதத்தினால் அதிக ஆதாயம் பெறுவீர்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். விட்டக்குறை தொட்டக்குறை பெரிய பணம் ஏற்படும். நிலம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவதெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டும் மனமிட்டு பேசுங்கள். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்ற ஆறுதல் சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு வெற்றியும் சந்தோஷத்தை பெறுவார்கள்.
அதேபோல் பெற்றோர் பெரியோரை விட்டு தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட தினமும் அவருடன் ஒரு 2 நிமிஷமாவது வீடியோ காலில் பேசுவதோ அல்லது ஃபோனில் உரையாற்றுவதோ நன்மை தரும். அவர்களுக்கு அது மற்றற்ற மகிழ்ச்சி தரும். அடாடாடாடாடா எப்படி என்னை பார்த்து கொள்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படும். ஏனென்றால் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையில்லாத ஒரு மனக்கலக்கமும் இங்கீதம் மனத்தில் ஒரு பதட்டமும் ஏற்படக்கூடிய நேரங்கள். அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம், அஷ்டலட்சுமி கடாட்சம், அசைய பொருள் சேர்க்கை, வியாபாரத்தில் ஏற்றமெல்லாம் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த கஷ்டம் போகும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் மனதில் இருந்த கஷ்டத்தை நீக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு நினைக்காத அளவுக்கு சந்தோஷம் தரும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு. செவ்வாயை கும்பிட கும்பிட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கும். பெரும் பொறுப்புகளுக்கு வருவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இருந்த மனத்தாங்கள் தீரும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெற்றோர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே ஆச்சரியப்படுவார்கள். லாபம் ஏற்படும், அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும், ட்ராவல் நிறைய இருக்கும். சந்தோஷமாக குடும்பத்தாருடன் போவீங்க, தெய்வ வழிபாடுகள் போவீங்க, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த கஷ்டம் தீரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. தொழில் ரீதியாக அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு, சந்தோஷம், அனுகூலம் எல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கும் மனம் விட்டு பேசினால் எல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். யாரிடத்திலும் பகைமை பாராட்டினர்களும் தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத சங்கடமும் ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும். ஆனால் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் சொல்வதை அப்படியே நம்பி யாரிடத்திலோ தகராறு செய்வதோ உறவுகளிடமோ நண்பர்களிடமோ செய்வது, ஏண்டா இதை செய்தோம் என்று காலம் முழுவதும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனம் 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 கும்பம். சிறிய வயது கும்பராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலம் காணப்படும். 60 வயது சார்ந்த கும்பராசிக்காரர்கள் சிறிது தேகாரக்கத்திலும் வண்டி வாகனத்திலும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி, ஜென்ம சனி விலகப் போகின்றது என்ற சந்தோஷம் இருந்தாலும் 7.5 சனிக்கு இன்னும் 2.5 வருடம் இருக்கிறது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்திலே, வாகனத்திலும், வழுக்கலான இடங்களிலும், படிக்கட்டுகளிலும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். உணவு செரிமானத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு அஷ்டலட்சுமி கடாட்சமும் பணமருவமும் தொழில் ஏற்றமும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கோளர் பதிகத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது மிக மிக முக்கியம் என்று பல தடவை சொல்லியிருக்கின்ற ராகு கேது ஜென்மத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் நவகிரகத்தில் மிகப்பெரிய நன்மைகள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு சனி வழிபாடு பண்ணால் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் சனிக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு தானமும், எலுமிச்சப்பழ தானமும், எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சுபிச்சம் அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். ப்ரமோஷன் தடை நீங்கும். தொழில் ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த கஷ்டம் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி, வியாபாரத்தில் அனுகூலம், புதிய முயற்சிகள், ஏற்றம், அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்க மனதில் ஒரு பாரமும் சந்தோஷமும் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். அதை சரி செய்து கொள்வது நீங்களாக தான் இருக்க வேண்டும். மெடிடேஷன், உடற்பயிற்சி விடாமல் செய்வது நன்மை தரும். நரசிம்மர் காயத்ரி, துர்கை கவசம் கேட்க துர்கை காயத்ரி ஜபம் அற்புதம், அதி அற்புதம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள். அதே சமயம் சுபகாரியத்தில் எல்லா தடைகளும் நீங்கும். திருமணத்தில் பந்தங்கள் பிரச்சனைகள் நீங்கும். அதேபோல் மீண்டும் மறு திருமணத்திற்கு உண்டான அமைப்பு ஏற்படும். புது திருமணத்திற்கு உண்டான தடைகள் நீங்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் பாதிப்பானாலும் அது நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு என்று நடக்கும். ஏற்றம் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டம்
பரிபூர்ண நிவர்த்தி, வியாபாரத்தில் அனுகூலம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம். மிதுனம், வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அந்த மாற்றங்கள் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். 7.5 சனியில் இருந்தாலும் ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தாலும் உடற்பயிற்சி இப்போத்திலிருந்தே ஜனவரி 1ஆம் தேதி வரக்கூடிய வாரமாக இருப்பதனால் உடற்பயிற்சி புது சகாப்தம், புது சபதம் போட்டு ஆரம்பிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கியம் பெறுவது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சகல விதத்தில் நன்மை தரக்கூடிய பயிற்சி, பரிகாரம், உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தோப்பு காரணமாவது தினமும் செய்வது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மீன ராசிக்காரர்களுக்கு அரசு துறை அரசியல்வாதிகள் எல்லாம் உன்னதமான ஸ்தானத்துக்கு உன்னதமான சந்தோஷத்துக்கு பெறக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனவர்கள் ராசிக்காரர்கள் 30/12/2024 முதல் 5/1/2025 வரை உள்ள வாரத்திற்கு உண்டான நாட்களுக்கு உண்டான பலன்களையும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கத்துடன். நன்றி, வணக்கம்.